நம்ம வாழ்க்கையில் பேராசைப்படுறதுனால என்னென்ன நஷ்டங்கள் என்னென்ன துன்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாம். பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடிய மனிதர்களில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் பாலைவனத்தில் வந்து மாட்டிக்கிறான். தெரியாத்தனமாக எப்படியோ மாட்டிக்கிட்டான். அவனால் வெளிவர முடியவே இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கான். எந்த ஒரு வழியும் கிடைக்கல. அந்த சமயத்தில் மணல் புயல் வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே வெப்பம் தாங்க முடியல. அது கூடவே மணல் புயலும் அவனை தாக்குது. அவனால் எழுந்து நிற்கக்கூட முடியலை. நில குலைஞ்சு போகிறான். தாகத்துக்கு தண்ணி கூட இல்லை. இருந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கே தெரியும் அடுத்த நேரத்தில் நம்ம உயிர் போயிடும், நம்ம உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத அவன் கண்ணாலே பார்க்க போகிறான். அந்த ஒரு பயத்தோடையே சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழும்போது தான் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், ஆண்டவா எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணுது. மனசில் பிரதிபலித்த அந்த வார்த்தை அவனை அறியாமலேயே வாய் விட்டு கத்துறான். ஒரு குளிர்ந்த காற்றடிக்குது. கண் விழிச்சு பார்க்குறான். ஒரு மரத்தடியில் இருக்கிறான். மரத்தடி நிழலில் இருந்துகிட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம பிரார்த்தனை பண்ணது ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அப்படி யோசிச்சுட்டே இருந்தவன் திடீர்னு இன்னொரு யோசனை வருது. எப்படியும் நம்ம சாகலை, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லி வாயை மூடலை. குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடைக்கிது. அப்படியே எடுத்து மடமடன்னு குடிச்சிட்றான். அப்போ தான் அவனுக்கு உயிரே வருது. ஏன்னா அவ்வளோ நேரம் தாகத்தினால வாடி போயிருந்திருப்பான். மணல் புயல் வேற வந்திருக்கும். அந்த வெப்ப காற்றுல உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். தண்ணி குடித்த உடனே அவனுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. தண்ணி குடித்தவன் சும்மா இருந்திருக்கலாம் தானே. மறுபடியும் ஒரு யோசனை தோணுது. ஓய்வெடுக்கிறதுக்கு மரம் கிடச்சிருக்கு, தாகத்துக்கு தண்ணி கிடச்சிச்சு, அப்படியே கொஞ்சம் சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லி வாய மூடலை. அறுசுவை உணவுகள் வருது. அந்த சாப்பாடை ரசித்து சாப்பிட்டு முடிச்சிடறான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வருந்தானே. உடனே தூக்கம் வருது. கண்ணை சொக்குது. தூங்குறான். மணலில் உருண்டு பிறண்டு பார்க்குறான். தூக்கமே வரல. மறுபடியும் ஒரு யோசனை, தூங்குறதுக்கு ஒரு தலையணையும் மெத்தையும் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லி வாய மூடலை. அதே மாதிரியே ஒரு தலையணையும் மெத்தையும் கிடைக்குது. அப்படியே படுக்கிறான். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அலைஞ்சி திரிஞ்சதுனால ரொம்ப சோர்வாக இருக்கான். அப்படியே படுக்கிறான். படுத்துக்கிட்டே மறுபடியும் ஒரு யோசனை, நம்ம 2 காலையும் அமுக்கி விடுறதுக்கு 2 கன்னி பெண்கள் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லி வாய மூடலை. 2 கன்னி பெண்கள் வராங்க. அவனோட 2 காலையும் பிடிச்சி அமர்த்தி விடுறாங்க. அந்த சுகத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே தூங்குறான். தூங்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை, நம்ம கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சே. சாப்பாடு கிடச்சிச்சு, தூங்குறதுக்கு இடம் கிடச்சிச்சு, கன்னி பெண்கள் வேறு வந்திருக்காங்க. திடீர்னு இந்த கன்னி பெண்களில் 2 பேரில் ஒருத்தி பேயாவும் பிசாசாவும் மாறி நம்மளை குத்தி கொன்று சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு விபரீதமான ஒரு யோசனை தோணுது. சொல்லி வாய மூடலை. அதே மாதிரியே அந்த 2 பெண்களும் பேயாவும் பிசாசாவும் மாறி குத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே நமக்கு ஏதாவது வேணும்னா ஆண்டவா அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி ஆண்டவன் கிட்ட அழுது புலம்புறோம். அந்த அளவுக்கு நமக்கு பேராசை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறமா ஆண்டவனையும் மறந்துடுறோம். நமக்கு விபரீதமான ஒரு எண்ணம் தோணும். அப்படி இல்லாட்டி குதர்க்கமான ஒரு எண்ணமோ, என்னால் தான் அந்த இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணமோ தோன்றும். எப்போவுமே ஒரு அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஆசை எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. சந்தோஷமாக வாழ்கிறதுக்குமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பேராசை படக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். இல்லாததுக்கும் ஆசைப்படலாம். ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. பேராசையே நம்மளோட அழிவுக்கும் காரணமாகும். அதுதான் இந்த கதையோட நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து.